ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனல். நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிம்ஷியோட வாய்ஸ் ஆஃப் லவ் ஃபைனல் பார்ட். ஃபைனலி இந்த மினி சீரிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் எத்தனை பேர் கண்டினியூவாக கேட்டிங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியல. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு ஒன் சைடு லவ்வோட பெயின் அண்ட் அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கணும்னு நினச்சேன். காமிச்சிருக்கேன் நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஜிமினோ சரி ஒயினோ சரி அதிகமாக மீட் பண்ணலைனாலும் ஒரு டீப் லவ்வோட ஃபீல் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரியே தான் போயிருந்திருக்கும். ஃபைனலி வந்து ஹாப்பி என்டிங். அண்ட் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு ஸ்கூல் லவ் மினி சீரிஸ் கொடுக்குறேன். அது வந்து தாறுமாறாக எல்லாத்தையும் போட்டு என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மினி சீரிஸ் எந்த அளவுக்கு நமக்கு ரீச் கொடுக்குது அண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம லாங் எஃபெக்ட் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் உங்களோட லவ்வை ஜிமன் புரிஞ்சுட்டு உங்ககிட்ட அவனோட லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணியிருந்திருப்பான். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ஜிமன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்குமே ஜிமன் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். உங்களுக்கு செகண்ட் இயர் செம் எக்ஸாம் முடியுது. ஸோ செம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த லீவில் உங்களுக்கும் ஜிமனுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மேரேஜ் ஹாலில் நிறைய விஐபிஸ் முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப கிராண்டாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜிமன் உங்களை அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த மேரேஜில் வந்து நிப்பாட்டுறான். 2 பேரோட அந்த டீப் லவ்வோட அழகான மூமெண்ட்டாக உங்கள் ரிங் சேஞ்சிங் மூமெண்ட் அமையுது. ஸோ அழகாக ரிங்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போது இந்த செகண்ட் நீங்கள் மிஸ்ஸஸ் ஜிமினாவாக இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ். கீழே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ 2 பேரோட அந்த டீப் லவ் அழகான ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸு அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ கீழே நின்று ஜங்குக், டயோங், சோஹியோங், ஜெனி எல்லாருமே பயங்கரமாக ஓன்னு கத்துறாங்க. தென் கிளாப் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட லவ்வை வந்து டீப்பாக டெப்த்தாக வச்சுருந்தீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் உங்களோட இந்த மேரேஜை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ். ஸோ எல்லாமே முடிச்சு ஈவினிங்காக நீங்களும் ஜெமினாவும் காரில் அவனோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனால் உங்களுக்கு கேட் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஸோ நீங்கள் இறங்கி அப்படி கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமன் காரை உள்ளே என்டர் பண்ணுறான். ஸோ அவன் போயிட்டு வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே 2 பேரும் ஒன்றா வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறீங்க. ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிமனை பார்க்குறீங்க. அவன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸை தூக்கி கேட்குறான். இல்லை, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இங்கே நீங்கள் மட்டுமா இருக்கீங்க, உங்கள் கூட யாரும் இல்லையா? இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் எங்கே? இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு எல்லோரும் போயிட்டாங்க. நாளைக்கே வீடு ஃபுல்லாகிடும் பாரு. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ ஜிமன் அவனோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் போய் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக நீட்டாக பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஜிமன் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போன உடனேயுமே அவனோட கபோர்ட்லேருந்து சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வெளியே வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓயன், இதில் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வியர் பண்ணிக்கோ. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்றான். ஸோ நீங்களும் நீங்கள் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் ஹெவியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேஸில் ஒரு க்யூட் ரியாக்ஷன் காட்டுறீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸஸில் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரீங்க. ஸோ ஜிமனும் அவனோட ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டுக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்களோட அந்த ஹால் அண்ட் தென் கிச்சன் எல்லா ஏரியாஸுமே போய் பார்க்குறீங்க. ஸோ ஜிமன் ஒவ்வொரு இடமா உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருக்கான். தென் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியாக அண்ட் லவ்வபுளாக 2 பேரும் ஃபீட்லாம் பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்டனில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதில் போய் உட்காந்து பொறுமையாக ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ சிரிச்சுட்டே ஜிமனும் வந்துட்டு அங்கே உங்கள் லேப்பில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ஒரு நிம்மதியாக அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனோட ஹேரை வந்து அப்படியே கோதி விட்டுட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே உங்களை பார்த்து திரும்பி படுக்கிறான். நீங்கள் அப்படியே என்ன அப்படின்ட்டு ஐஸ் வச்சு கேட்குறீங்க. அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட லவ் யூ அப்படிங்கிறான். நீங்களாம் சிரிச்சுட்டு
லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்கான். என்ன? ஒன்றும் இல்லை. அப்படியே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்கக்கூடாதா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாண்டி, சும்மா பார்த்துட்டு இருக்கேன் விட. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு உங்களை அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் போக உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆக ஆரம்பிச்சிடுது. ஜிமன், நீங்கள் முதல்ல எந்திச்சு போங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏய், நான் பார்த்தா கூட வாடி தப்பு. அதுக்கே இல்லை, எப்படி திங்குற மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா? அது சரி அப்படிங்கிறான். சார் நீங்கள் 2 பேரும் அப்போ சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமன், நான் ஒன்று கேட்கவா? என்ன? இல்லை, நீங்கள் தான் மிஸ்டர் ஜின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்டிங்களா? இல்லை அப்படின்ட்டு அன்றைக்கி காரில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாம் சொல்கிறா. அதை தவன் கோட்டை எடுத்தது, தென் கர்ச்சீஃப் எடுத்தது, அப்போ அந்த ஹிண்ட் வேர்டு அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அப்போது நீங்கள் கண்டுபிடிக்கல, அவங்க அண்ணாவால் தான் நீங்கள் நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி தானே? அது அது நான் தியாவோட விஷயத்தில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததுனால அந்த கோட்டெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னு எனக்கு அப்போது தோணலடி. ஓஹோ, ஓகே ஓகே, சரி. சப்போஸ் தியா மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அவளோட லவரோட சந்தோஷமாக தானே இருக்கா, அவள் ஏண்டி திரும்ப வரப்போகிறா? சப்போஸ் வந்தா அவள் வரமாட்டா. அவள் ஆல்ரெடி அவள் லவரோட ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா. ஓ, அப்போது உங்கள் எக்ஸ் பற்றி நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னடி நாளே சண்டையா? சண்டைலாம் இல்லை, கேட்டேன். சரி சொல்லுங்கள். சப்போஸ் தியா மறுபடியும் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஜிமன் உங்களோட 2 சிக்ஸையும் பிடிச்சிட்டு, என் அழகு பொண்டாட்டி என் கூட இருக்கா, இதுக்கு மேலே யாரும் எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவேன், போதுமா? நம்பிட்டேன். நீங்கள் தான் தியாவை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணீங்களே, அப்புறம் எப்படி தியா கிட்ட அப்படி சொல்ல முடியும்? இப்போ என்ன உனக்கு? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஹைடன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இதோ பாரு, என்ன டீஸ் பண்ணி விளையாடுறியா? அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் கேட்டேன். எப்படியோ தியா வந்தால் உங்களால் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ என்னடி, தியாவை கூப்பிட்டு நான் சொல்லணுமா? அச்சா, அப்படியெல்லாம் நான் சொல்லலை. இதோ பாரு வயன், எனக்கு நீ மட்டும் போதும், வேறு யாரும் வேண்டாம், போதுமா? இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஜிம்னாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வெளியே குல்ஃபி சவுண்ட் கேட்குது. டப்புன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிமுனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே குல்ஃபி அப்படின்றீங்க. ஸோ ஜிமுனும் நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒரு 2-3 வீடு தாண்டி போயிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமன் வேகமாக போயிட்டு அந்த இதை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க. ஏண்டி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே குல்ஃபி வாங்குறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்க்குறான். குழந்த மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ அவன் பே பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு வரான். மறுபடியும் அந்த கார்டனில் உட்காந்து 2 பேரும் குல்ஃபி சாப்பிட்றீங்க. இப்போ ஜிமன் வந்துட்டு அவ்வளோ ஆசையாக உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். வயன், ஃபஸ்ட்டு உன்னால் தான் இதை சாப்பிடவே ஆரம்பித்தேன் தெரியுமா? ஹை கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸை விட இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குடி. அப்புறம் எப்போ இதை பார்த்தாலும் எனக்கு போய் சாப்பிடணும்னு தோணும். சம்டைம்ஸ் ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவில் என்னால் வாங்க முடியாது. இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்றா. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரெயின் டைமில் குல்ஃபி சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கையில் இருக்கிற குல்ஃபி எல்லாமே மாற்றி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிக்கிட்டே. ஸோ
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு தென் உள்ளே போயிட்டு ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வர போகிறீங்க. இப்போ ஜிபனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, ஏய் போதும்டி, நாளைக்கு போய் அங்கே உட்காந்துக்கோ, இப்போவே 12:30 ஆயிடுச்சு, டயர்டாக இல்லையா உனக்கு? அப்போ நீங்களும் அப்படியே நின்றுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஜிபன் கூட அப்ஸ்டேர் ஏறுறீங்க. ஸோ ஜிபன் அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டீங்க. இப்போ ஜிபன் டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வரான். நீங்கள் அந்த பக்கமாக போய் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிபன் இந்த பக்கம் உட்காந்துட்டு கேஷுவலாக அவனோட மொபைல் அப்படியே கட் பண்ணி டேபிள் மேலே வைக்கிறான். நீங்கள் யதார்த்தமாக வால் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுத்த அந்த ஹேண்ட் கீயை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான் பாவி பையன். ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. என்ன ஜிபன், ஹேண்ட் கீ யாராவது ஃப்ரேம் போடுவாங்களா? என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு அப்படியே அது கிட்ட போகிறீங்க. ஸோ இப்போ ஜிபன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, என் குல்ஃபி எனக்காக கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், அதை நான் தொலைச்சிடவோ இல்லை வேஸ்ட் பண்ணிடவோ கூடாதுல்ல, அதை சேஃபாக வச்சுக்கணும்ல, அதான் இப்படி ஒரு பிளான். இப்போ அது சேஃபாகவும் இருக்கும், நான் டெய்லியும் பார்ப்பேன், அண்ட் அது எந்த டேமேஜும் ஆகாது அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள் லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் போக, ஒயன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. நீ தப்பாக எடுத்துக்கலன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் மடியில் படுத்துக்கட்டுமா? அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே பெட்டில் போய் உக்காந்துட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அப்படி நீட்டி ஒரு குழந்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. ஸோ அவனும் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வேகமாக வந்து ஒரு பேபி தூங்குற மாதிரி உங்கள் மடியில் அப்படியே படுத்துக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவனோட அந்த ஹேருக்குள்ளே உங்கள் கையை விட்டு அப்படியே கோதிக்கிட்டே, அப்படின்னு அழகாக அவனை வருடிக்கிட்டே பாடிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் நல்லா கம்ஃபர்டபுளாக குழந்த மாதிரி உங்கள் மடியில் நல்லா பொதிஞ்சு தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனோட சிக்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டர்லேயே அப்படியே உங்கள் கையை வச்சுட்டு அதில் படுத்துக்கிறீங்க. ஸோ ஏர்லி மார்னிங்காக ஜிமன் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அவனுக்கு மேலே ஹெட்டு வச்சு தூங்கிட்டுருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் அப்போ தான் நோட் பண்ணுறான். ஸோ டப்புன்னு அப்படியே நிமிர்ந்து படுக்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட செஸ்ட்லேயே விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே லைட்டாக அவன் சிரிச்சிட்டு அவங்கள அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உசும்பிட்டு அப்படியே கை கால்லாம் நீட்டி நெளிச்சிட்டு அவனோட செஸ்ட்டில் நல்லா படுத்துக்கிறீங்க. ஸோ பில்லோவை எடுத்து அவன் ஹெட்டில் வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நல்லா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்களோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு 1/2 an hour இப்படியே போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உருண்டுட்டு அவனோட ஸ்டொமக்குக்கு போயிடுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஏதோ ஒரு மாதிரி பெத்துன்னு இருக்கேடா அப்படின்ட்டு. ஸோ நல்லா பார்த்தா ஜிமனோட ஸ்டொமக்கில் படுத்துட்டு இருக்கீங்க. டப்புன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தா சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உருண்டு போயிட்டு அவனோட செஸ்ட்டில் படுத்துட்டு மார்னிங் அப்படின்றீங்க. அவனும் அப்படியே சிரிச்சிட்டு ஹாப்பி மார்னிங் பொண்டாட்டி. ஏன் இவ்வளோ நாள் ஹாப்பி மார்னிங் இல்லையா? இது ஸ்பெஷல் மார்னிங் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அந்த கொற்ற மலையில் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ என் பொண்டாட்டியாக இருப்பேன்லாம் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னுட்டு சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அவனோட சீக்ஸை அங்கே தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அவன் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. லைஃப் ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லை, எவ்வளோ டர்ன்ஸ் கொடுக்குதுல்ல
அப்படின்ட்டு அவங்கள பார்த்து கேட்டுட்ருக்கா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவன் பேசுகிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. பை த வே அழகாக பாடுறடி. ம் ம் என்னோட எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு பாடி வச்சுருக்கார்ல. ம் பரவாயில்ல, அழகாக இருக்குது. இன்க்ளூடிங் நேற்று பாடினது கூட. ஆனால் தூக்கத்தில் சரியாக கேட்கல. அப்படியே தூங்கிட்டேன் ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்ஸில் போய் பெக் பண்ணுறீங்க. தென் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து அவன் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். தென் நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வரீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கீழே போயிட்டு வழக்க போல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து அழகாக க்யூட் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அதை செஞ்சு 2 பேரும் ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கார்டன் போகிறீங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் சொல்லவே இல்லை. கடைசியில் உங்களோட எஃப்எம் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவனையும் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். போ, ஷோக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே காரை விட்டு இறங்கி குடுகுடுன்னு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் வரீங்களோ இல்லையோ அப்படின்ட்டு ஜெனி அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கா. நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணதும் அவள் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிவிட்டு தென் அப்படியே சேஞ்ச் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நேற்று உங்களுக்கு மேரேஜுன்றதுனால ஷோ வேற ஒரு பொண்ணு அட்டென்ட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட மேரேஜை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தனால அவள் சம் பர்சனல் ரீசன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் ஷோவை கண்டினியூ பண்ணிட்டுருப்பா. இப்போ நீங்கள் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. நீங்கள் எங்கே போனீங்க, ஏன் வரல, நேற்று என்னாச்சுன்னு அத்தனை கொஸ்டின்ஸ். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நேற்று எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் செம்ம ஷாக்கு. என்ன சடன்லி சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஓகே நான் சொல்கிறேன் நேற்று எனக்கும் மிஸ்டர் ஜேக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக்கு. எல்லாருமே செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா எப்படி மிஸ்டர் ஜே எப்படி சொன்னார், நீங்கள் எப்படி அவரை ஒத்துக்க வச்சிங்க, ஆச்சு போச்சுன்னு அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. இந்த மாதிரி அவர் அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிச்சாரு. தென் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அவரே கேட்டார். நான் ஓகே சொல்லிவிட்டேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சூப்பர் ஓகே ஃபைனலி நீங்கள் சேர்ந்துட்டீங்க. இந்த லவ் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர் அப்படின்னு பயங்கரமாக எல்லாருமே ஹாப்பி. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு அத்தனை பேர் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆனதுக்காக சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தோடையே நீங்கள் அந்த 1 ஹவரையும் அவங்க கூட பேசி கழிக்கிறீங்க. ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு அந்த ஷோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. வெளியே காரில் ஜிமின் உட்காந்துட்டு உங்கள் ஷோ தான் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கார்கிட்ட வரீங்க. அப்போ ஜெனியும் சோகியாவும் வெளியே வராங்க. உங்களை பார்த்ததும் ஜிமின் அப்படியே கார் விட்டு வெளியே வரான். ஸோ ஃபைனலி 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சோகியாங் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஜெனி சொல்லும்போது கூட நான் நம்பலை. அப்புறம் ஸ்டோரியை கேட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, ஒரு வேளை ஜிமின் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தான்னு வையேன், அவ்வளோதான், நானே ஜிமினை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. என் மச்சான் உண்மையிலே ரொம்ப லக்கி அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். அப்போ ஜிமினும் கண்டிப்பாக நான் ரொம்ப லக்கி அப்படின்றான். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக 4 பேரை பேசிவிட்டு தென் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து நீங்கள் பாய் சொல்லிவிட்டு லீவ் ஆகுறீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக உங்களை வெளியே கூட்டிகிட்டு நல்லா சுற்றுறான். ஸோ இப்படியே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு 2 மாதம் ஓடுது. இந்த 2 மாதத்தில் ஜிமின் உங்கள் கூட பயங்கரமாக லவ்வபிளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். உங்களை நிறைய வெளியே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் உங்களை பார்த்துக்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்குது. தட் டே நைட் ஜிமின் எப்பவும் போல் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஒரு 7 o'clock போல் அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்கள் ஆளையே காணோம். ஸோ ரூமுக்கு பார்க்குறேன், நீங்கள் இல்லை. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வரான். அங்கேயும் இல்லை. சுற்றி தேடுறான். நீங்கள் காணோம். எங்கே போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான் ஹாலில். அப்போ சடன்லி நீங்கள் பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ டப்புன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அழகாக சாரியெல்லாம் வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சாரியில் பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னடி
திடீர்னு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழகா இருக்கு அப்படின்றா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பயந்துட்டியா என்னை காணும்னு? ஏய் அப்புறம் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், ஆளே காணோம். என்ன எனக்கு ஆளே ஒரு மாதிரியாக இருக்க அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு அவனோட ஷோல்டரில் 2 ஹேண்ட்ஸையும் போட்டுட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டே அவனை லிப் லாக் பண்ணுறீங்க. வயன் என்ன இன்னைக்கு என்ன ஆள் ஒரு மார்க்கமாக இருக்க? அதெல்லாம் அப்படிதான் அப்படின்றீங்க. ஏய் இப்போ பாரு, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எதுவும் இல்லைன்னு நானே கம்முன்னு இருக்கேன். உனக்கு என்னடி? ஆ நீ இரு, அதுக்கு என்ன பண்ணுறது? என் புருஷனை பார்த்துக்கிட்டே என்னாலாம் இருக்க முடியாதுப்பா. ஏய் என்ன 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 எனக்கு இல்லையா உரிமை? டேய் நான் அப்படி சொல்லடி, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். பரவாயில்ல, எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன். இதோ பாரு, வேணாம், ஒழுங்காக கம்முன்னு இரு. அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ, எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நானே தானே கேட்குறேன். சரி ஓகே, உன் ஆசைக்காக எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும். மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம் மரணம் வரையில் நின்று தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன். ஒன்றா ரெண்டாசிகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீளுமா? டக்குன்னு அவங்கள grip பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, சிரிச்சுக்கிட்டே, பாடியே கவுத்துருடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவனோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வந்து போட்டுட்டு அப்படியே அவனை ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்ஸ்டேர் போகிறான். ரூமில் போயிட்டு உங்களை பெட்டில் லைட் ஆக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டை தென் சின்ன ஜாலைன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே உங்களோட அந்த லவ்வபிள் நைட் ரொம்ப அழகாக லவ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங். ஃபைனலி அவங்களோட மேரேஜ் லைஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மினி சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அண்ட் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மினி சீரிஸையும் நான் அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்மூத்தியாக லவ்வாக இருந்த மாதிரி, அது டோட்டலி எல்லா எமோஷனும் கலந்துருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வேறு என்ன, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல், மிஸ் யூ, பாய். தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும். மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம் மர